கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய தினம் நம்ம ஜீவனோட பலனோடு இருக்கிறது அவருடைய கிருபை தான் இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அளவோ இன்றைக்கு பாதுகாத்து வருகிற உலகத்தில் எவ்வளோ போராட்டம் நடக்குதில்லை, எவ்வளோ ஆபத்துக்கள், விபத்துகள், அநேக வியாதிகள், வேதனைகள். இதன் மத்தியில் உங்களையும் என்னையும் தேவன் ஜீவனோடு வைத்திருக்கார். நிர்மூலமாகாதபடிக்கு, நம்ம அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் இன்றைய தினம் பாதுகாத்து வைத்திருக்கார். அதுக்கு காரணம் அவருடைய கிருபை தான். நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை தான். அதுக்கு தான் இரக்கத்துக்கு முடிவே இல்லையா. அவன் நம்ம மேலே வைத்திருக்கிற இரக்கத்துக்கு முடிவில்லாத இரக்கம் பாருங்கள். யாரும் வைக்க முடியாத ஒரு அன்பு தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிறதுனால இன்றைய தினம் நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த நாளில் ஆண்டவர் நீங்கள் துதிக்கணும், சோத்திரிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய இரக்கங்கள் எனக்கு முடிவில்லாத நீங்கள் கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. அப்பா, என்னை நீங்கள் இன்னும் ஆசீர்வதிங்க அப்பா. நான் நிர்மூலமாகாது இருப்பது உங்களுடைய கிருபை தான் ஆண்டவர் என்று சொல்லி முற்றிலுமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஒப்படைத்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.